இப்ப நாங்க வந்திருக்கோம் கொழும்புனுடைய ஒரு பரபரப்பான என்ன சொல்றது கலகலப்பான ஒரு பிரதேசம் இது. இந்த பிரதேசம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஆனா புது வருஷம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இன்னும் கொஞ்சம் கலகட்டியும் இருக்கும். இந்த இடத்துல இப்ப நாளைக்கு பிறக்க போற அதாவது நாளைக்குன்னா இன்னொரு 5-6 மணி நேரத்துல பிறக்க போற 2025ஆம் ஆண்டை வரவேற்கிறதுக்கு இலங்கையில் இருக்க மக்கள் எப்படி எல்லாம் தயாராகிறாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோல நாங்க காட்ட போறோம். வெடி வாங்குவோமா? வெடியோட தான் ஆரம்பிக்கிறோம். சக்கரை வெடி இருக்கு 400 கொண்டு வாங்க. சக்கரை வெடி கொண்டு வாங்க. இதுல ஒன்று தாங்க. அது நல்லா இருக்கு. இதுல தாங்க. அது நல்லா இருக்கு. நல்லா இது நல்லா இருக்கு. சின்னாக்கள் வீட்ல இருக்கறாக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெடியை வாங்குறது நல்ல. அப்படியா? உங்களுக்கு பயந்து போய் வாங்காதீங்க. தனக்கு சின்னாக்கள்னு சொன்னது என்ன செய்துதான். என்னன்னா சின்ன பிள்ளை இருக்கேனா? டீ கிரி கோபி. ஏய் மலைக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. நல்லா ஆவி பறக்குது. சுடு 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 சுடு. அப்பா எவ்வளவு என்ன? 100 ரூபா. 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுங்க. 100 ரூபா கொடுங்க. சீனி எல்லாம் போட்டு தான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வீட்டை கூட போய் நான் குடிக்கலையே. எப்படி நல்லா இருக்கீங்களா? 200 ரூபா 200 ரூபா. யாரும் வந்து வாங்கினாடுவாமா? கொஞ்சம் யாராவது வந்து வாங்கினாடுவா? 200 ரூபா வேணுமா? உண்மையா? நல்லா தானே? அந்த வேலையை விட்டேன் இப்ப பழக்கடை வச்சிருக்கிறேன். அங்கெல்லாம் மெனாட பழக்கடை அங்கே இருக்கு. இங்கே நான் ஒரு வெடிக்கடை வச்சிருக்கேன். எங்க இருந்து வரீங்க? அப்படியா? நன்றி நன்றி. இது என்னது ஈக்கிள் கட்டுமா இருக்கு? இது என்னது? இது புஷ்வானம். மேல ஆசகுரன் எனக்கு விளங்கல. மேல மேல போய் வெடிக்கிறது. ரைட் 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 ரைட். மேல போய் வெடிக்கிற வெடி. எங்க இருந்து வருது வெடியலாம்? எங்க எந்த நாடு? இந்தியாவா சைனாவா? இங்கே தயாரிக்காங்களா? இதெல்லாம் இங்கே தயாரிக்காங்களாமே. நம்மாக்களும் சும்மாக்கள் இல்ல. நம்மாக்களும் சும்மாக்கள் இல்ல. இது வந்து இந்த வெடி தெரியுமா உங்களுக்கு? இது என்ன வெடி? இது சரியான பெரிய பாரிய சத்தத்தோட வெடிக்கும். அணுகுண்டு மாதிரி தம்பி இல்லையா? இது என்னது? இது அணுகுண்டாது. பெரிய சத்தமா வெடிக்குமா? இப்ப வந்து நாங்க வெடியெல்லாம் தாண்டி சாப்பாட்டு ஐட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பலகாரங்கள். புது வருடத்துக்கு முக்கியமா எங்களோட சகோதர மொழி சிங்கள மக்கள் வந்து அதிகமா இந்த பலகாரத்தை தான் சாப்பிடுறது செய்யறது எல்லாமே. இது நம்ம செய்யற மாதிரி தான் இருந்தாலும் ஆனா இதுல சுவை வந்து வித்தியாசமா இருக்கும். என்ன தெரியுமா? அது இதுக்கு என்ன பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன பேர்? ஆஸ்மி. ஆஸ்மி. ஒரு ஆப்பிள் 250 ரூபா. ஒரு ஆப்பிள் நல்ல பழமா இருந்தா. நல்ல பழமா இருந்தா 150 ரூபா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பரபரப்பா இருக்கு இந்த புது வருஷத்துக்கு கொழும்பு. இல்ல உண்மையிலேயே நிறைய வித்தியாசம் இந்த முறை கொழும்புடைய இந்த என்ன சொல்ற கொண்டாட்டங்கள்ல இருக்கு. இது கிறிஸ்துமஸ்ல இருந்தது. புது வருஷம் கிறிஸ்துமஸ்ல அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒரு கலகலப்பான ஒரு விஷயமே எல்லா இடங்கள்லயும் மார்க்கெட்டா இருக்கட்டும் இந்த மாதிரியான பொது இடங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் மூவின மக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாருமே ஒரே இடத்துல இந்த பிரதேசத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. அது இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல இலங்கையில இப்படி இருந்தது. இந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அப்படி எல்லாம் போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி வந்திருக்கு. என்ன வெடி இது? ராக்கெட் வெடி. புதுசா இருக்கப்பா ராக்கெட் வெடி. பாக்க ராக்கெட் மாதிரி இருக்குனா? அதுதான். பேசாம இதுல போனாலாவது அடுத்த நாட்டுக்கு போயிரலாம் போல. பேசாம ஃளைட்ல போறதோட இதோட கட்டிடு. இல்ல பாஸ்போர்ட் இந்த வெல ஒண்ணு இந்த வெல. நேரா ஜூகே. பாஸ்போர்ட் தேவை இல்ல. கிலோ 400 ரூபாயாமா? 1/2 கிலோ காணும். நான் 1 கிலோ தாங்க. நல்லா இருக்குது. இது யூஸ் கரைக்கு நல்லா இருக்கும். சுகருக்கு பிரஷருக்கு நல்ல. உங்களுக்கு நல்ல வாங்க. நல்ல புது பழம். நல்ல பழமா போடுங்க. 2 கிலோ தாங்க. யூஸ் கரைக்கலாம். 2 கிலோ தாங்க. 2 கிலோ தாங்க. நல்ல இந்த காய் போடுங்க. இது நல்லா இருக்கு. வீடியோ பண்ண வந்த என்ன கொய்யாப்பழம், தேசிப்பழம், மாம்பழம், அன்னாசிப்பழம். இவ்வளவு அக்கறையா நான் ஏன் உங்களை கூட்டிட்டு வந்தேன்? அதுதான் எனக்கு விளங்கிச்சேதான். எதுக்குடா நான் நினைச்சேன் வீடியோ பண்ணுவோன்னு சொல்லி நான் சும்மா இருந்த என்ன இழுத்துட்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். வீடியோ பண்ற பேர் வழியில சாமான் வாங்க. தேசிக்காய் வாங்கவா? கொடுங்க. எவ்வளோ தேசிக்காய்? 1 கிலோ. 1 கிலோ 300 ரூபா. 1 கிலோ 300 ரூபா.
நல்லா இருக்குண்ணே, புதுசா இருக்குண்ணே. எவ்வளவு கொடுத்தி? 500 தானே. நல்ல வாசமா இருக்கு, வெட்ட முதலே வாசமா இருக்கு தேசிய. ஏற்கனவே 2 கிலோ அந்த புளிக்காய். அப்ப 1/2 கிலோ வாங்க, 1/2 கிலோ வாங்க. என்ன பார்த்தா அதை வாங்காம போகலாம இருக்கு. ஹாய் 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 ஹாய். இப்போ நான் இருக்கேன் காலிமுகத்திடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இருக்கிற கார் பார்க், அதாவது வாகன திரைப்படம். இந்த வாகன திரைப்படம் வந்து இன்றைக்கு சிறப்பான ஒழுங்குபடுத்தலோட இன்றைய நாளில் இருக்குது. இந்த இரவு 31ஆம் தேதி இரவில் நடக்க போகிற இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஏராளமான மக்கள், அல்லது இந்த புது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு வரவேற்கிறதுக்கு ஏராளமான மக்கள் இந்த காலிமுகத்திடலுக்கு இன்றைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதால அதிகளவான பாதுகாப்பு, அதிகளவான போலீஸார் இங்கே கடமையில் இருக்காங்க. அதோடு மட்டுமில்லாமல் மிக பிரமாண்டமான, நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு பார்க்கிங் பகுதி ஒன்று இங்கே இருக்குது. இது வந்து ஜனாதிபதி செயலகத்தோட நேராக பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க் பொதுவாக இருக்குது. இன்றைக்கு பிரத்யோகமாக சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாகன திரைப்படமாக இதை மாற்றிருக்காங்க. அதிகமான போக்குவரத்து போலீஸார் கடமையில் இருக்காங்க. இந்த பார்க்கிங் வந்து முழுதாக இலவசம், எந்த விதமான கட்டணமும் இல்லாத பார்க்கிங் பிரதேசம் தான் இது. வாரணிங்க, தூர பிரதேசத்தில் வாரணிங்க, இந்த இடத்துல பார்க் பண்ணலாம் வாகனத்தை. காலிமுகத்திடலுடைய எல்லா பகுதிகளையும், இந்த காலிமுகத்திடல் முடியும் வரைக்கும் இந்த மாதிரி பரியர் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஜனாதிபதி செயலகத்தினுடைய ஆரம்பம். அந்த ஜனாதிபதி செயலகம் முடிஞ்சதுக்கிலிருந்து இந்த பரியரும் இந்த மாதிரியான நூல்கள் கட்டியிருக்காங்க. இந்த பக்கத்துக்கால யாரும் வரக்கூடாது, மஞ்சக்கோட்டால் மட்டும்தான் தாண்டி வரணுன்றதுக்காக. இந்த பக்கமாக மக்கள் பாருங்க, இப்போ நேரம் சரியாக 5:30 மணி தான் ஆகுது மாலையில். புது வருஷம் அந்த வரவேற்பை எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக வரவேற்கிறதுக்கு இந்த முறை தயாராக இருக்காங்க பாருங்கள். நிறைய சின்ன சின்ன குட்டிக்கான கடைகள், உணவு கடைகள், விளையாட்டு பொருட்கள், சின்னவங்களுக்கான பொருட்களுக்கான டாய்ஸ் கடைகள் என்று ஏராளமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற புதுவருஷ கொண்டாட்ட அல்லது புதுவருஷ வரவேற்பு நிகழ்வுக்கு பிறகு அதிகமான மக்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வார முதல் சந்தர்ப்பமாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கொரோனா, அதுக்கு பிறகு வந்த பொருளாதார சிக்கல், அதுக்கு பிறகு வந்த பல பிரச்சனைகள் வந்து இலங்கையினுடைய என்னதான் ஓகே எல்லாம் கொண்டாடப்பட்டாலும் கூட இலங்கையினுடைய சில விஷயங்களில் சில குறைபாடுகள் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. பார்க்கும்போது இப்போவே 5 மணி ஆகுது மாலையில். இந்த 5 மணி நேரத்துக்கும் வந்து 5 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதுமே சின்னவங்க பெரியவங்கண்டு எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருக்காங்க. இந்த பகுதியால் சூரியன் மறைகிற காட்சி, அந்த செவ்வானம் எல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும். இன்றைக்கு மழை இருளால் அந்தளவுக்கு தெரியலை, ஆனால் பார்க்கும்போது வேறு மாதிரியான ஒரு அழகில் இருக்கும் இந்த பிரதேசம், இந்த கோல் பேஸ், அதாவது காலிமுகத்திடலில் சூரியன் மறைகிற காட்சியை பார்க்கும்போது. இன்றைக்கி இந்த மழை இருள் எல்லாத்தையும் வந்து கெடுத்து வச்சிருக்கு. ஆனாலும் கூட என்ன தான் மழை பெஞ்சான்னு, மழை இருள் இருந்தான்னு மக்கள் வந்து இன்றைய நாளில் இங்கே வந்து இந்த நேரத்தை, இந்த இடத்துல இருந்து புது வருஷத்தை வரவேற்கணும் அப்படின்றதுல ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நேரம் புது வருஷம் 2025ஆம் ஆண்டு பிறந்தும் இருக்கலாம், அல்லது இந்த இசை நிகழ்ச்சியோ அல்லது இந்த பரபரப்பான கட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் உண்மையில் இன்றைய நாளில் அதிகமான மக்கள் கூடக்கூடிய, இலங்கையில் ஒரே நேரத்தில் அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக, புது வருஷத்தை வரவேற்கிற இடமா இந்த இடம் மாறி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தம்பி, என்ன தம்பி? என்ன ஆர்ஜி சந்திர வீலாக் சப்ஸ்கிரைபர். ஓ, எங்கேருந்து வந்தீங்க? சென்ட்ரல் ரோட், கொழும்பா. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஓ, எத்தனையாம் ஆண்டு நீங்கள்? 7ஆம் ஆண்டு. நீங்களும் 7, 2 பேரும் 7. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? நீங்கள் 5. ஓகே. அப்போ புது வருஷம் வரவேற்கிறதுக்கு வந்துருக்கீங்க. தனியாக வந்தீங்க 3 பேரும். ஓகே, வாழ்த்துக்கள், புது வருஷம் வாழ்த்துக்கள். அச்சாறு நீ வந்து நம்ம இலங்கையில் இது ஒரு மிக முக்கியமான சாப்பாடு. இது அச்சார் அப்படின்னு சொல்கிறது. நிறைய புளி பழங்கள்லாம் போட்டு அப்படியே ஒரு பெரிய கலக்கு வச்சுருப்பாங்க. சாப்பிடும்போது இல்லை, பார்க்கும்போதே வாய் வரும். கொய்யாப்பழம், விளாம்பழம்,
அந்த நெல்லிக்காய் இருக்கிற புளி பழங்கள் அதிகமாக அதில் பாவிப்பாங்க. பார்க்கும்போதே வாய் ஊறும். நல்லா இருக்கும். அது ஒரு வீடியோ நான் இது சம்மந்தமாக போன வருஷம் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். இது வந்து அதிகமாக வீதி ஓரங்களில் சின்ன சின்ன கடைகளில் வெட்டி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். அது பனங்கிழங்கு. அப்படி இந்த பனங்கிழங்கு வந்து என்ன செய்வாங்கன்னா தோலோடு அவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தோல் இல்லாமலும் அவிப்பாங்க. நாம் வந்து தோலை உரிச்சிட்டு அவிப்போம். இது வந்து தோலோடு அவிச்சிட்டு அப்படி உரிச்சு எடுக்கிறது. இது வந்து வீடா இது கலராக வெத்திலையில் கட்டிட்டு இந்த பாருங்க. இதுக்குள்ள வெத்திலை இருக்குது. வெத்திலையில் கட்டி தான் வச்சுருப்பாங்க. இது இலங்கையில் இன்னும் ஒரு முக்கியமான உணவுப் பொருள்னா அது ஒரு ஸ்வீட்னு சொல்லுவாங்க. அது இனிப்பு. இது வந்து கலராக அது தேங்காய் பூ தான். பொல் தேங்காய் பூ. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மூடியில் உப்பு இருக்குது, மிளகு இருக்குது. ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. அதில் வச்சு போட்டு தருவாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே இலங்கையினுடைய பிரபலமான வடையில் உண்டு இந்த இறால் வடை. இந்த இறால் வடை சும்மா பாரு, வாசம் அப்படியே இந்த கண்ணாடிக்குள்ளாரே வாசம் வருது. பருப்பு வடை, சின்ன சின்ன குட்டி வடை. ஒவ்வொரு 10 மீட்டருக்கு ஒருக்கா போக்குவரத்து போலீஸார் கடமையில் இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பாங்க போல இருக்கு. கடுமையான அதாவது பாதுகாப்பு, கடுமையான போக்குவரத்து விதி ஒழுங்குபடுத்தல்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. பாய். இப்படியே இந்த வீடியோவோட 2024க்கும் விடை கொடுக்க போகிறோம். எனவே இந்த 2024 ஏராளமான காணொளிகள் நாம் பதிவிட்டிருக்கோம். அந்த காணொளிகளுக்கு உங்களுடைய ஆதரவு நிறைய இருந்திருக்கு. இந்த ஆதரவும் 2025 வரும் என்ற நம்பிக்கையோட இன்னும் புதிய விஷயங்களோட புதிய காணொளிகளோட 2025 நாங்கள் உங்களோடு இணைந்திருப்போம். நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட எல்லாருக்கும் பிறக்க போகிற புது வருஷம் புதுமையும் நல்ல விஷயங்களையும் கொண்டு வரணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட விடைபெறுகிறேன். எங்களுடைய வீடியோ பார்க்குற காணொளிகளை பகிர்ந்து கொண்ட காணொளிகளுக்கு கருத்துக்களை தெரிவிக்கிற எல்லாருக்குமே இனிய புது வருஷ வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோவில்.